ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம். ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம். சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற ஞான பிரம்மாண்டமான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் காப்பு செய்யுள். காலமே கடவுள் என்னும் கர்ப்பாந்த கோடி கால காலமே காப்பு அந்த கருப்பொருள் காலாதீத காலமை கணித காப்பை கருத உள் அதிரும் ஞான காலமே காப்பு தன்னை கடவுளென்றுணர்த்தத்தானே காலமே காப்பு தன்னை கடவுளென்றுணர்த்தத்தானே. நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட். அது OTP அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம். ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம். ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ
சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம். சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் முதல் விருத்தம். புள்ளியாய் தொடர்ந்த காலம் பூமிக்கு மகுடம் காலம் அள்ளிடக் குறையாயிருப்பின் ஆதார ஸ்ருதியே காலம் புள்ளியாய் தொடர்ந்த காலம் பூமிக்கு மகுடம் காலம் அள்ளிடக் குறையாயிருப்பின் ஆதார ஸ்ருதியே காலம் தெள்ளியர் ஆக்கும் ஞான தெய்வீக காலப்பதிகம் உள்ளத்தில் ஏந்திப் பயிலும் உயிர் துளிக்கில்லை வினையே அள்ளிடக் குறையாயிருப்பின் ஆதார ஸ்ருதியே காலம் தெள்ளியர் ஆக்கும் ஞான தெய்வீக காலப்பதிகம் உள்ளத்தில் ஏந்திப் பயிலும் உயிர் துளிக்கில்லை வினையே நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட். அது OTP அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம். ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம், ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி
அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம். சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் 2வது விருத்தம். வினைத்தொகை காலம் மதனை விதி என்று வகுத்த காலம் முனையற்ற முதலே காலம் மூல பிரம்மாண்டம் காலம் வினைத்தொகை காலம் மதனை விதி என்று வகுத்த காலம் முனையற்ற முதலே காலம் மூல பிரம்மாண்டம் காலம் தனையீந்து தானே தானாய் தனியாண்மை கொண்ட காலம் அனைத்திலும் ஓங்கும் மதனை அறிந்தவர்க்கில்லை பிறப்பே முனையற்ற முதலே காலம் மூல பிரம்மாண்டம் காலம் தனைந்து தானாய் ஓங்கும் தனியாண்மை கொண்ட காலம் அனைத்திலும் ஒளிரும் மதனை அறிந்தவர்க்கில்லை பிறப்பே நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட். அது OTP அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம்.
ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம், ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம். சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் 3வது விருத்தம். பிறக்கவோர் காலம் பிறந்த பின் பிழைக்கவோர் காலம் எல்லா உறவுமோர் காலம் இதனை உணராது உடலை வருத்தி துறவினை அறியா காலம் பிறக்கவோர் காலம் பிறந்த பின் பிழைக்கவோர் காலம் எல்லா உறவுமோர் காலம் இதனை உணராது உடலை வருத்தி துறவினை அறியா காலம் துன்பமே இன்பம் என்றோர் இறப்பினை மாற்றும் இருப்பை ஏற்றவர்க்கில்லை வலியே துன்பமே இன்பம் என்றோர் இறப்பினை மாற்றும் இருப்பை ஏற்றவர்க்கில்லை வலியே நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட். அது OTP அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா
உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம். ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம், ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம். சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவிப் பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் 4வது விருத்தம். வலியோடு வாழ்ந்து வாழ்ந்தே வல்லபம் நிறைந்த கால வலிமையை உணராதெதிலோ வகையாய் ஒடுங்கி இதுதான் பொலிவென்று புதைந்தே சாகும் புழுத்தலை பாவிகட்கோர் ஒளியூற்றும் கால அதிர்வை உணர்ந்தவர்க்கில்லை சுமையே வலியோடு வாழ்ந்து வாழ்ந்தே வல்லபம் நிறைந்த கால வலிமையை உணராதெதிலோ வகையாய் ஒடுங்கி இதுதான் பொலிவென்று புதைந்தே சாகும் புழுத்தலை பாவிகட்கோர் ஒளியூற்றும் கால அதிர்வை உணர்ந்தவர்க்கில்லை சுமையே ஒளியூற்றும் கால அதிர்வை உணர்ந்தவர்க்கில்லை சுமையே நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட். அது OTP அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே.
அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம். ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம், ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம். சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் 5வது விருத்தம். சுமை தாங்கிக் காலம் ஒன்றன் சுமையெல்லாம் தாங்கும் காலம் இமை மூடி காலம் நினையா ஏற்றி உன் சுமையை எல்லாம் சுமையாக்கி கர்மம் மாயை சுமையோடு கர்வம் சுமக்கும் சுமை தீர்க்கும் காலச்சுயத்தை சுகித்தவர்க்கில்லை பயமே சுமை தாங்கிக் காலம் ஒன்றன் சுமையெல்லாம் தாங்கும் காலம் இமை மூடி காலம் நினையா ஏற்றி உன் சுமையை எல்லாம் சுமையாக்கி கர்மம் மாயை சுமையோடு கர்வம் சுமக்கும் சுமை தீர்க்கும் காலச்சுயத்தை சுகித்தவர்க்கில்லை பயமே
பயமே சுமையாக்கி கர்மம் மாயை சுமையாக்கி கர்மம் மாயை சுமையோடு கர்வம் சுமக்கும் சுமையோடு கர்வம் சுமக்கும் சுமை தீர்க்கும் காலச்சுயத்தை சுமை தீர்க்கும் காலச்சுயத்தை சுகித்தவர்க்கில்லை பயமே சுகித்தவர்க்கில்லை பயமே. நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட். அது OTP அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம். ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம். ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம். சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் 6வது விருத்தம். பயம்தான் பக்தி யோகம் பயம்தான் பக்தி யோகம் பயம்தான் ஞானம் தீட்சை பயம்தான் ஞானம் தீட்சை பயம்தான் ஒடுக்கம் மரணம் பயம்தான் ஒடுக்கம் மரணம் பயம்தான் கர்மம் கர்வம் பயம்தான் கர்மம் கர்வம் பயத்தினை அழிக்கும் காலம் பயத்தினை அழிக்கும் காலம் பிரபஞ்சமாய் ஓங்கிய காலம் பிரபஞ்சமாய் ஓங்கிய காலம் சுயமான காலம் இதனை சுயமான காலம் இதனை சூழ்ந்தவர்க்கில்லை நரகே சூழ்ந்தவர்க்கில்லை நரகே பயம்தான் பக்தி யோகம் பயம்தான் பக்தி யோகம் பயம்தான் ஞானம் தீட்சை பயம்தான் ஞானம்
தீட்சை பயம்தான் ஒடுக்கம் மரணம் பயம்தான் ஒடுக்கம் மரணம் பயம்தான் கர்மம் கர்வம் பயம்தான் கர்மம் கர்வம் பயத்தினை அழிக்கும் காலம் பயத்தினை அழிக்கும் காலம் பிரபஞ்சமாய் ஓங்கிய காலம் பிரபஞ்சமாய் ஓங்கிய காலம் சுயமான காலம் இதனை சுயமான காலம் இதனை சூழ்ந்தவர்க்கில்லை நரகே சூழ்ந்தவர்க்கில்லை நரகே பயம்தான் ஒடுக்கம் மரணம் பயம்தான் ஒடுக்கம் மரணம் பயத்தினை அழிக்கும் காலம் பயத்தினை அழிக்கும் காலம் பிரபஞ்சமாய் ஓங்கிய காலம் பிரபஞ்சமாய் ஓங்கிய காலம் சுயமான காலம் இதனை சுயமான காலம் இதனை சூழ்ந்தவர்க்கில்லை நரகே சூழ்ந்தவர்க்கில்லை நரகே சுயமான காலம் இதனை சுயமான காலம் இதனை சூழ்ந்தவர்க்கில்லை நரகே சூழ்ந்தவர்க்கில்லை நரகே. நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட். அது ஓடிபி அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம். ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம். ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம். சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் 7வது விருத்தம். நரகலாம் மனித புழுவை நரகலாம் மனித புழுவை
நம்பியே குருவென்றோடி நம்பியே குருவென்றோடி சிரமேந்தி அவனை சிவனாய் சிரமேந்தி அவனை சிவனாய் சிந்தித்தே பிறவி மாய்க்கும் சிந்தித்தே பிறவி மாய்க்கும் தரமற்ற மனிதா உன்னை தரமற்ற மனிதா உன்னை தலைமேல் சுமக்கும் கால தலைமேல் சுமக்கும் கால பரம்பொருள் வழங்கும் பரிசை பரம்பொருள் வழங்கும் பரிசை பெற்றவர்க்கில்லை இறப்பே பெற்றவர்க்கில்லை இறப்பே நரகலாம் மனித புழுவை நரகலாம் மனித புழுவை நம்பியே குருவென்றோடி நம்பியே குருவென்றோடி சிரமேந்தி அவனை சிவனாய் சிரமேந்தி அவனை சிவனாய் சிந்தித்தே பிறவி மாய்க்கும் சிந்தித்தே பிறவி மாய்க்கும் தரமற்ற மனிதா உன்னை தரமற்ற மனிதா உன்னை தலைமேல் சுமக்கும் கால தலைமேல் சுமக்கும் கால பரம்பொருள் வழங்கும் பரிசை பரம்பொருள் வழங்கும் பரிசை பெற்றவர்க்கில்லை இறப்பே பெற்றவர்க்கில்லை இறப்பே தரமற்ற மனிதா உன்னை தரமற்ற மனிதா உன்னை தலைமேல் சுமக்கும் கால தலைமேல் சுமக்கும் கால பரம்பொருள் வழங்கும் பரிசை பரம்பொருள் வழங்கும் பரிசை பெற்றவர்க்கில்லை இறப்பே பெற்றவர்க்கில்லை இறப்பே. நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட். அது ஓடிபி அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம். ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம். ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம்.
சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத திருப்பதிகத்தின் 8வது விருத்தம். இறப்புதான் மறதி அந்த இயல்பினை மறவா காலம் இறக்க வைத்துன்னை இருப்பில் இருக்க வைத்தோங்கும் காலம் இறப்புதான் மறதி அந்த இயல்பினை மறவா காலம் இறக்க வைத்துன்னை இருப்பில் இருக்க வைத்தோங்கும் காலம் இறப்பெனும் பயத்தை நீக்கும் இரவாத காலத்துணையால் இறப்புமோர் வரமே அதனை ஏற்றவர்க்கில்லை முடிவே இறப்பெனும் பயத்தை நீக்கும் இரவாத காலத்துணையால் இறப்புமோர் வரமே அதனை ஏற்றவர்க்கில்லை முடிவே நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட். அது OTP அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம். ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம். ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம்.
சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவிப் பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் 9வது விருத்தம். முடிவற்ற காலம் நடுவும் முதலான காலம் எல்லா படிநிலை பரிணாமத்தின் பாழன விரிந்த காலம் முடிவற்ற காலம் நடுவும் முதலான காலம் எல்லா படிநிலை பரிணாமத்தின் பாழன விரிந்த காலம் நொடியான காலம் யுகமாய் நிறைகின்ற காலம் நொடியான காலம் யுகமாய் நிறைகின்ற காலம் ஞான அடியற்ற அடியாமதனை அடைந்தவர்க்கில்லை தடையே நொடியான காலம் யுகமாய் நிறைகின்ற காலம் ஞான அடியற்ற அடியாமதனை அடைந்தவர்க்கில்லை தடையே நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட். அது OTP அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம். ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம், ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம்.
சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் 10வது விருத்தம். தடையற்று இருக்கும் ஒன்றை சார்ந்திடில் ஓங்கும் வரமும் கொடையெனத் தருமே காலம் கொள்முதல் செய்தால் எல்லாம் விடைகளும் வழங்கிவித்தின் வித்தற்ற வித்துள் நிரப்பும் இடைக்கால பழக்கம் ஏற்று இருந்தவர்க்கில்லை தாழ்வே தடையற்று இருக்கும் ஒன்றை சார்ந்திடில் ஓங்கும் வரமும் கொடையெனத் தருமே காலம் கொள்முதல் செய்தால் எல்லாம் விடைகளும் வழங்கிவித்தின் வித்தற்ற வித்துள் நிரப்பும் இடைக்கால பழக்கம் ஏற்று இருந்தவர்க்கில்லை தாழ்வே இடைக்கால பழக்கம் ஏற்று இருந்தவர்க்கில்லை தாழ்வே வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம காலாதீத பதிகத்தினுடைய 10வது விருத்தத்தை வாசிச்சோம் இல்லையம்மா? அதுல இடைக்கால பழக்கம் ஏற்று இருந்தவர்க்கில்லை தாழ்வே அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையம்மா? அதுல இடைக்காலம்னா என்னதுமா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேம்மா. இடைக்காலம், இப்போ மனித வாழ்க்கையில நம்ம எல்லாரும் இருக்கோம், நமக்கு பிரச்சனைன்னு சொல்றோம் இல்லையாம்மா? இந்த எது பிரச்சனைனா என்ன அப்படின்னா, இறந்த கால பதிவுகளும் எதிர்கால கற்பனைகளும் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனையா இருக்கு. அதுதான் கர்மமா இருக்கு, அதுதான் ஆணவமா இருக்கு, அதுதான் மாயையா இருக்கு. இந்த இறந்த கால பதிவுகளும் எதிர்கால கற்பனைகளும் அற்ற இடைக்காலம், நடுவில் இருக்கக்கூடிய காலத்துக்கு பேர் என்ன? நிகழ்காலம். இடைக்காலம் என்று சொல்லக்கூடிய நிகழ்கால பழக்கம் ஏற்று இருந்தவர்க்கில்லை தாழ்வே. இந்த காலாதீத பதிகத்தினுடைய ஒரு ஹார்ட் பீட்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமான உன்னதமான பகுதி தான் இந்த இடைக்கால பழக்கம். ஓகேவா? நல்லதுமா, சந்திப்போம். நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட், அது OTP அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம்.
அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம். ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம், ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நாம தினசரி ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் வழியாக சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற இந்த தொடர் ஞான அருட்கவி பொழிவுல காலாதீத பதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பதிகத்தை நாம பாடிட்டு வரோம் இல்லையாமா? இந்த காலாதீத பதிகம் 100 பயன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னு தெரியுமாமா? 100 பயன்னா இந்த பிறவிக்கான பயனை எது உணர்த்துதோ அதுதான் அந்த நூலோட பயனா இருக்கும். அற்புதமா, அற்புதம், அற்புதம். அப்போ பிறவி பயனை எது உணர்த்துகிறதோ அதுதான் சிறந்த நூல் என்று ஞானிகள் பேசுகிறார்கள். அப்போ பிறவி பயன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த நூலை நம்ம படிக்கிறோம், இல்ல பக்கம் நின்று நிறைய பேர் கேட்பாங்க, இல்ல நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே இதை போட்டு கேட்கறவங்க இருப்பாங்க. அப்ப கேட்கறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த நூலை கேட்பதால எனக்கு என்ன பயன் கிடைக்கும், அது என்ன பயன் அப்படிங்கறத இந்த காலாதீத பதிகத்தினுடைய செய்யுள்ளியே ஒரு அழகான விருத்தம் இருக்கு, அதை நம்ம பாடுவோம் இல்லையாமா? இப்போ பயன் அப்படின்னா எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு பயன் தூய்க்கக்கூடிய விஷயத்துல ஒரு காரியத்துல நாம ஈடுபடுவோம். அப்ப இந்த காலாதீத பதிகத்தை படிப்பதால வரக்கூடிய பயன் என்ன அப்படின்னா, நாம நிறைய கற்றுக்கொள்கிறோம். அதாவது சின்ன வயசுல இருந்து இந்த வினாடி வரைக்கும் நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்டதற்குள் இது மட்டுமே சரி, இவர் மட்டுமே குரு, பக்தி யோகம், ஞான யோகம், இப்படி நிறைய யோக படிநிலைகள்ல எங்கேயோ ஒரு இடத்துல போய் நாம ஒடுங்கி இருக்கோம். நீங்க இந்த உலகத்துல ஒரு 100 பேரை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேருக்கிட்ட போய் நீங்க யாரை பார்த்து கேட்டாலும் ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டா, யாராவது ஒருத்தர் ஆன்மீகத்தினுடைய பிரம்மாண்டத்தை போதிக்காம அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நான் இந்த குருவினுடைய சீடன், நான் இந்த குருவுக்கு மாணவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையாமா? அல்லது நானே குருவாக இருக்கிறேன், நான் பல பேருக்கு தீட்சை கொடுக்கிறேன். அதாவது என்ன சொல்லுவாங்க, நான் குருவாக இருக்கிறேன் அல்லது நான் யாருக்கோ சீடனாக இருக்கிறேன். இது ரெண்டை தவிர வேற ஏதாவது சொல்லுவாங்களாமா? இல்ல. அப்போ ஒருவன் குருவாக இருந்தாலும் யாருக்காவது சீடனாக இருந்தாலும் காலாதீத பதிகத்தினுடைய 100 பயன், இந்த பிறவி பயன் அவங்களுக்கு புரியுமாமா? ரொம்ப கஷ்டம். அப்போ கற்றுக்கொண்ட எல்லையிலிருந்து அவன் தன்னை குருன்னு சொல்றான். அப்ப எங்கேயோ போய் ஒடுங்கி கற்றுக்கொண்ட அந்த குரு தந்த தீட்சையே இதுதான் சரி, இது மட்டுமே சரி என்று எங்கோ ஒரு இடத்தில் ஒடுங்கி முடங்கி பிறவியே நாசம் செய்து காலம் என்று சொல்லக்கூடிய மகா காலமான அந்த கடவுள் நிலையை உணராமலேயே இந்த உயிர் துளிகள் மாண்டு போகும். அந்த அற்புதத்தை மீண்டும் இந்த உலகத்திற்கு விதைப்பதற்காக காலத்தினுடைய பெரும் கொடையே இந்த காலாதீத பதிகம். இந்த காலாதீத பதிகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன?
கற்றலில் இருந்து எப்படி கழல்வது, கற்றலும் கடற்றலும் என்ற ஒரு விசேஷமான ஒரு மகா அற்புதமான விஷயத்தை இந்த உலகத்துக்கு விதைக்க வந்திருக்கு. இது புரியுதாமா? இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்வதற்காக இந்த உலக ஒளி மையத்தின் சார்பாக நம்ம 2 பேரும் இந்த ஞான பணியை செய்துகிட்டு இருக்கோம். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். பிறவி பயன் என்றால் கற்றலும் கடற்றலும். கற்றுக்கொண்ட எல்லையிலிருந்து நமது மனமோ அறிவோ ஏதாவது ஒரு இடத்தில் ஒடுங்கி போகாமல் மீண்டும் ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்டத்தை உணர்வதுதான் இந்த காலாதீத பதிகம். நாம் எங்கேயான ஒடுங்கினா நமக்கு என்ன வரும்? ஆணவம் தான் வரும். ஆணவத்தை தலையில சுமந்துகிட்டு மலர் கிரீடத்தை சுமந்து கொண்டதாக பிறவி முழுவதும் வாழும். அந்த எல்லையிலிருந்து எது நம்மை மாற்றுகிறதோ, எது நம்மை மாற்றி புதுப்பித்து மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைக்கான எல்லைக்கு அழைத்து செல்கிறதோ அதுதான் காலாதீத பதிகத்தினுடைய நூற்பயன். சரி, இந்த நூற்பயன் சொல்லக்கூடிய விருத்தத்தை மீண்டும் ஒரு முறை நாம ஓதலாமாம்மா? நல்லதும்மா. காலாதீத பதிகத்தின் நூற்பயன். தாழ்மையாம் பணிவை கொண்டால், தாழ்மையாம் பணிவை கொண்டால், தன்மயம் ஆக்கி வாழும், தன்மயம் ஆக்கி வாழும், வாழ்பயன் வழங்கும் காலம், வாழ்பயன் வழங்கும் காலம், வளர் செல்வ நிதியாம் ஞான, வளர் செல்வ நிதியாம் ஞான, சூழ்நிலை சூழ்ந்தே புரியா, சூழ்நிலை சூழ்ந்தே புரியா, சூரிய கவியும் புரிந்தால், சூரிய கவியும் புரிந்தால், ஆழ்நிலை உணர்வாய் கால, ஆழ்நிலை உணர்வாய் கால, அகண்டமும் புள்ளிக்குள்ளே, அகண்டமும் புள்ளிக்குள்ளே, தாழ்மையாம் பணிவை கொண்டால், தாழ்மையாம் பணிவை கொண்டால், தன்மயம் ஆக்கி வாழும், தன்மயம் ஆக்கி வாழும், வாழ்பயன் வழங்கும் காலம், வாழ்பயன் வழங்கும் காலம், வளர் செல்வ நிதியாம் ஞான, வளர் செல்வ நிதியாம் ஞான, சூழ்நிலை சூழ்ந்தே புரியா, சூழ்நிலை சூழ்ந்தே புரியா, சூரிய கவியும் புரிந்தால், சூரிய கவியும் புரிந்தால், ஆழ்நிலை உணர்வாய் கால, ஆழ்நிலை உணர்வாம் கால, அகண்டமும் புள்ளிக்குள்ளே, அகண்டமும் புள்ளிக்குள்ளே, ஆழ்நிலை உணர்வாய் கால, ஆழ்நிலை உணர்வாய் கால, அகண்டமும் புள்ளிக்குள்ளே, அகண்டமும் புள்ளிக்குள்ளே. அற்புதம், அற்புதமா பாண்டிங்கம்மா. இப்போ இந்த நூற்பயன் என்ன சொல்லுது? தாழ்மையாக, மேன்மைக்கு முந்தையது தாழ்மை. தாழ்மையான இந்த பணிவை கொண்டால் அந்த காலம் தன்மயமாக்கி, காலாதீதமாக, காலத்தை வென்றவனாக, யுக புருஷனாக, காலந்தோறும் யுகந்தோறும் இருக்கக்கூடிய உயிர் துளியாக மாற்றக்கூடிய பெரும் பிரசாதத்தை, பெரும் வரத்தை இந்த காலாதீத பதிகம், இதுதான் வாழ்பயன் என்று சொல்லக்கூடிய
பிறவி பெரும் பயனான ஜென்ம லாபம் அதை தந்து வாழ்வதற்கான வளர் செல்வ நிதியாம் காலம் எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ அப்படி அழியாத பொக்கிஷமான நிதியை வழங்கி அந்த சூழ்நிலையை உனக்கு தந்து இந்த சூரிய கவி புரியாம இருக்கும். ஏன்னா நீ எங்கேயாவது ஒடுங்கி இது மட்டுமே சரின்னு சொல்ற பத்தியா? எப்படி? ஒன்று நான் குருவாக இருக்கிறேன் அல்லது வேறு யாருக்கோ சீடனாக இருக்கிறேன் என்று சொல்றேன் இல்லையா, அவனுக்கு சூரிய கவி புரியாது. அதை மாற்றி ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்டத்தை உணர்த்தும் போது வளர் செல்வ நிதியாம் ஞான சூழ்நிலை சூழ்ந்தே சூரிய கவியும் புரிந்தால், அங்க ஒரு கமா வைக்க, உனக்கு புரிந்தால், அப்படி புரிந்தால் ஆழ்நிலை உணர்வாய். உன்னுடைய ஆழ்நிலை அந்த உணர்வு பிரம்மாண்டமாக, உணர்வு நுட்பமாக, அந்த கால பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான காலம் பாருங்க, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முடிவற்ற அந்த யுக பிரம்மாண்டம் புள்ளிக்குள்ள ஒரு மையத்துக்குள்ள வந்து அடங்கக்கூடிய ஞான நுட்பத்தை பிரசாதமாக வழங்கக்கூடியதுதான் காலாதீத பதிகத்தினுடைய நூற்பயன். இதை இந்த உலகத்துக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம். எல்லாவற்றிற்கும் அந்த மேலான ஆதிசக்தியான அந்த பரம்பொருளுக்கு நன்றி சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றோம். சகலமும் சித்தி பெறும். நன்றி இளையா. ஸ்வஸ்தி பிரஜாப்யஹ பரிபாலயந்த்வாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாஹ கோப்ராமணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட், அது ஓடிபி அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம். ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்திகவாதம், ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி, யோகம், ஞானம், தீட்சை எனும் படிநிலைகள். ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை. ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம். அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நம்ம இந்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்று சொல்லக்கூடிய தொடர் ஞான அருட்கவி பொழிவுல காலாதீத பதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஞான பிரம்மாண்டமான ஓங்குதலுக்கான ஒரு விசேஷமான பதிகத்தை தினசரி பார்த்துட்டு வந்தோம். இதுல நேற்றைய தினம் காலாதீத பதிவினுடைய அந்த பாடலினுடைய நூற்பயன் பார்த்தோம். இப்போ இந்த நூலினுடைய சிறப்பு என்ன, இந்த காலாதீதத்தினுடைய காலத்தினுடைய சிறப்பு என்ன
அப்படிங்கிறத சொல்லி இந்த ஒரு விசேஷமான விருத்தம் முடிக்குது. இதை நம்ம இப்ப பாடுவோமாமா? அதாவது காலாதீத பயன், காலாதீத பதிகத்தினுடைய நூற்சிறப்பு. சரியான படியில் ஏற்றும், சரியான படியில் ஏற்றும், சரியான காலம் எல்லாம், சரியான காலம் எல்லாம், சரியிலும் சரியாய் ஓங்கும், சரியினும் சரியாய் ஓங்கும், சச்சிதானந்தம் காலம், சச்சிதானந்தம் காலம், சரியான படியில் ஏற்றும், சரியான படியில் ஏற்றும், சரியான காலம் எல்லாம், சரியான காலம் எல்லாம், சரியிலும் சரியாய் ஓங்கும், சரியினும் சரியாய் ஓங்கும், சச்சிதானந்தம் காலம், சச்சிதானந்தம் காலம், புரியாத புதிரே காலம், புரியாத புதிரே காலம், புரிய வைத்துன்னை தனது, புரிய வைத்துன்னை தனது, ஹரியாசனம் அமர்த்தும், அரியாசனம் அமர்த்தும், அருட்கால நிகழ்தான் சிறப்பே, அருட்கால நிகழ்வுதான் சிறப்பே, புரியாத புதிரே காலம், புரியாத புதிரே காலம், புரிய வைத்துன்னை தனது, புரிய வைத்துன்னை தனது, ஹரியாசனம் அமர்த்தும், அரியாசனம் அமர்த்தும், அருட்கால நிகழ்தான் அருட்கால நிகழ்தான் சிறப்பே. சிறப்பே. காலத்தினுடைய அற்புதமான சிறப்பு என்னன்னா, தன்னை போல தனது அரியாசனத்தில் ஒவ்வொரு உயிர் துளிகளையும் அமர்த்தி அழகு பார்க்கக்கூடிய இந்த காலாதீத பதிகத்தினுடைய சிறப்பை காலம் காலமாக யுகந்தோறும் யுகந்தோறும் எத்தனை கோடிக்கணக்கான நூல்கள், வேதங்கள், ரிஷிகள், புராணங்கள், இப்படி எத்தனை கோடிக்கணக்கான அவுளியாக்கள், பாரவான்கள், தீர்க்கதரிசிமார்கள், மகான்கள் என்று எத்தனை படிநிலை வழியாக சொன்ன அத்தனை பொக்கிஷமும் காலம் என்கின்ற கடவுளை குறித்து எழுதப்பட்டது. கடவுள் யாரு? காலம்தான் கடவுள். காலம்தான் கடவுள் என்கின்ற ஒரு ஞான பிரம்மாண்ட ரகசியத்தை உலக ஒளி மையத்தின் சார்பாக மிகவும் விசேஷமான பதிவாக, காலாதீத பதிகமாக நாம் சமர்ப்பணம் செய்திருக்கின்றோம். இந்த காலத்தினுடைய கடவுளினுடைய தன்மை என்ன? தன்னை தான் அமர்ந்திருக்கும் சரியாசனத்திலே ஒரு உயிர்த்துளியை அமர்த்தி அழகு பார்க்கக்கூடிய இந்த கால பிரம்மாண்டத்தை மீண்டும் ஒரு முறை இந்த காலத்திற்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்து பணிவான நன்றியோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்வோம். சகலமும் சித்தி பெறும். சகலமும் சித்தி பெறும். நண்பர்களே வணக்கம். சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட், அது ஓடிபி அல்ல. கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே. அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்ட் தான் ஆத்ம சூரியனான மகா காலம். அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000. இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருட்பிரசாதம்.